இருக்கீங்க? என்ன இன்னைக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கும்னா தினம் நான் தானே சமையல் பண்றேன். காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரி டிஃபன், இதுதானே என்னுடைய ரொட்டீன் ஒர்க். தினம் ஓகே, ஆனா இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள். கொஞ்சம் தொணன்னு பேசாம இருறேன். சட்னிக்கு உப்பு போட்டனா இல்லையான்னு மறந்து போச்சு. இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே, அது ஞாபகம் கூட இல்லையா? எப்போ பாரு உப்பு மிளகா இதே நினைப்பா? ஆமா, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. கிருஷ்ணவேணி, நம்ம எப்பவுமே பாதாம் பருப்பும் பால் பாயசம் மாதிரி, கீரை மசியிலும் வெத்த குழம்பு மாதிரி, உருளைக்கிழங்கு கறியும் வெங்காய குழம்பு மாதிரி இருக்கணும். இன்னொரு வாட்டி எல்லாத்துக்கும் சமையல் உதாரணம் காட்டி பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி, இன்னைக்கு வெட்டிங் டே, கோவப்படாத. ஏங்க, இந்த புடவை எப்படி இருக்கு? நம்ம வெட்டிங் டேக்காக வாங்கினேன், நல்லா இருக்குதா? உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. தயிர் சாதத்துல தனியா தெரிகிற திராட்சை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. புதினா சட்னி கலர்ல அந்த பார்டர் ரொம்ப பிரமாதம். அட்டாச் பிளவுஸா இல்ல நீயா வாங்கி தைச்சியா? புடவை ரவிக்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பர். வெந்தய தோசைக்கு வடகரி மாதிரி. இன்னைக்கு ஃபுல்லா சமையல் பத்தி பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. அது எப்படி கிருஷ்ணவேணி? நாயால வாலாட்டாம இருக்க முடியுமா? கழுதையால உதைக்காம இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் நானும் சமையலும். ஒன்னும் இல்ல விஷயத்துக்கு எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி வெடிக்கிறீங்க. இதனால திருத்தவே முடியாது. வாங்க வாங்க, இன்னைக்கு எங்க வெட்டிங் டேன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? ஆமா, இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, சீதா எங்க? அவரை எதுக்கு தேடுறீங்க? கேரட் அல்வா செய்யணும்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியாது, அதான் சீதா சாரை கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இன்னைக்கு எங்க வெட்டிங் டே, அதனால இன்னைக்கு அவரு சமையல் பத்தி பேச மாட்டாரு. கேரட் ஹல்வா தானே, எப்படி பண்ணும் நான் சொல்லி தரேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவரை செய்யறப்போ பக்கத்துல நின்னு பாத்திருக்கேன். அப்ப சொல்லுங்க. எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு. ஒரு 5 கிலோ கேரட், 10 கிலோ சர்க்கரை, திராட்சை 1/2 கிலோ, முந்திரி 750 கிராம். எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைக்கணும். அரைச்சதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஸ்கொயரா கட் பண்ணணும். கட் பண்ண பீஸை வெயில 1 hour காய வைக்கணும். அப்புறம் 2 கிலோ நெய்யை கொதிக்க வச்சு அதுல ஒன்னொன்னா பொரிச்சு எடுக்கணும். கேரட் ஹல்வா ரெடி. ஏன் கிருஷ்ணவேணி தப்பா சொல்லித்தர? இங்க பாருங்க, முதல்ல கேரட்டை சீவி வேக வச்சுக்கிட்டு அதுல சர்க்கரை, நெய், முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் போட்டு பதமா கலரினா அல்வா ரெடி. தேங்க்ஸ். வரேங்க. அதுல 2 ஆள் கூப்பிட்டுட்டு அது கிச்சனை இடிச்சு தள்ளணும். வர சரியாவே தொழில் செய்ய முடியல. ஆமா தலைவர், ஜனங்கள்லாம் இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. இப்படித்தான் நேத்தைக்கு ஒரு பார்ட்டி பர்ஸோட போச்சு. நான் நம்ம கைவரிசையை காட்டலாம்னு பர்ஸில் கொண்டு கையை வச்சா அந்த மூதேவி பர்ஸை உடம்போட சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கு. இதே போச்சுன்னா தொழிலை மாற்றி கடைசியில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். முடியாத. ஏன்டா? ஏன்னா பிச்சை எடுக்கணும்னா அவங்க சங்கத்தில் நம்ம உறுப்பினராக சேர்ந்துருக்கணுமா? சரி இருக்கும். அதுவும் முடியாத. ஏன்? அளவுக்கு அதிகமாக போனதுனால இப்போதைக்கு மெம்பர்ஷிப்பே நிறுத்தி வச்சிருக்காங்களா? சரி, பிச்சை எடுக்க கூட வழி இல்லாம போச்சு பாரு. தலைவரே, வேற வழியே இல்லை, நம்ம தொழிலை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். என்னத்தை கண்டினியூ பண்ண? அந்த கடவுளா பார்த்தாதான் வழி பண்ணினா தான் உண்டு. ஏய், கடவுள் வழி பண்ணிட்டாங்கடா. என்ன சொல்றீங்க தலைவரே? அங்க பாரு, பெருசு பைய கெட்டியா பிடிச்சிக்கிட்டு வருது. நிச்சயமா அதுல பணம் இருக்குடா. தலைவரே, அது எப்படி தலைவர் அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? டேய், பைக்குள்ள பணம் இல்லைன்னா பைய அசால்ட்டா தானே பிடிச்சிட்டு வரணும். பெருசு பைய கக்கத்துல கெட்டியா பிடிச்சிட்டு வருதுன்னா அதுல பணம் இருக்குன்னு தானே அர்த்தம். தலைவரே, நீங்க ஒரு திருட்டு மேதை. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சரி சரி, இப்போ என்ன பண்ணலான்றீங்க? அடச்சே, அந்த பைய அடிக்கிறோம் வா. இப்போ அந்த பெருசு பின்னால போய் ஃபாலோ பண்ண போறோம். தலைவரே, பின்னால போனா தான் போகணும். இங்க பாரு, உனக்கு ஏதாவது டவுட்னா இப்பவே கேட்டு வச்சுக்கோ. கடைசி நேரத்தை சொதப்பி வச்சிடாத. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போலாம்ல? தலைவரே, ஒரு டவுட். என்னடா? அந்த பெருசு பார்க்க வயசானவரா இருந்தாலும் ஒருவேளை பெரிய தாதாவா இருந்தா? அவர் கையாலே அடிபட்டு சாவு.
என்ன தலைவரே கோச்சிக்கிறீங்க? சும்மா ஒரு டவுட், அதான் கேட்டேன். இப்போ உனக்கு டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்ல? கிளியர் ஆயிடுச்சு. பெருசு பைய அடிக்க போலாம்ல? போல. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை. வா. தலைவரே, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு தலைவரே. இது உனக்கு விளையாட்டா தெரியுதா? ஒண்ணு வாடா. தலைவரே, எனக்கு ஒரு டவுட். மறுபடியும் டவுட்டா? இப்போ என்ன? அந்த ஆள் நடக்கிற மிடுக்க பார்த்தா ஒருவேளை ரிட்டையர்டு போலீஸா இருப்பானோ? ஏண்டா உனக்கு நல்லாவே நினைக்க தோணாதா? இங்க பாரு, பெருசு கையில் இருக்கிற பைய பறிச்சுக்கிட்டு நான் ஓடிடுவேன். நீ என்ன பண்ற? பெருசு என்னை துரத்திட்டு வராம பார்த்துட்டு நீ வேற பக்கமா ஓடி போயிடுற. 2 பேரும் 2 பக்கம் மாட்டிக்க மாட்டோம். புரிஞ்சுதா? ஓ, நல்லா புரிஞ்சுத. அதாவது அந்த பைய புடுங்கிக்கிட்டு போய் அந்த பெருசு கையிலேயே கொடுத்தோம்னா நம்ம 2 பேரும் மாட்டிக்க மாட்டோம். கரெக்டா? ஐயோ, இப்படிப்பட்ட மேதாவியெல்லாம் எனக்கு அசண்டாக கொடுத்துருக்கியே. நல்லா புரிஞ்சுக்கடா. பெருசு கையில் இருக்கிற பைய பறிச்சுக்கிட்டு நான் ஓடிடுவேன். நீ என்ன பண்ணுற? அந்த பெருசு வராமல் தடுத்து நிறுத்திட்டு நீ ஓடி போயிடுற. புரிஞ்சுதா? ஓ, நல்லா புரிஞ்சுது. ஆனா என்ன தம்பி சொதப்புற? என்ன அருமையா பிளான் போட்டு கொடுக்குறாரு. கல்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்க வேண்டாம். நீ திருடனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. இந்த பைய அடிக்கத்தானே வந்தீங்க? இல்ல சார். இந்தா புடி. ஆனா புடிப்பா, இதுக்குள்ளதான் என் சொத்தே இருக்குது. சொத்தா? ஆமா, பிரிச்சு பாரு. என்னது இது? என்னுடைய பல் செட்டு. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற சொத்து இது ஒன்று தான். என்ன, என் கடவா பல்லு கொஞ்சம் லூஸு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வரட்டா? இந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண? யோ பெருசே, யோ நில்லையா? பால் பாண்டி என்னமா அளந்துட்டு போறாங்க? யார் யாரு? இத்தனை நாள் நீ தனிக்காட்டு ராஜாவா இங்க கடையை நடத்திக்கிட்டு இருந்த. இனிமே அது முடியாது. உன் கடை போச்சு. என்னையா சொல்ற? யோ, நீ பேப்பர் படிக்கிறதே இல்லையா? வாங்கி பெஞ்சில போடுறதோட சரி. அதுக்கும் இந்த ஆள் அளந்துட்டு போறதுக்கு என்னையா சம்பந்தம்? அரசாங்கத்துல ரோடு அகலப்படுத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. உன் கடை தான் பாதி ரோட்ல நிக்குத. அதான் அளந்துட்டு போறாரு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊர் கிளம்ப ரெடி ஆயிரு. யோ, அந்த ஆபீசருக்கு காசு கொடுத்து ஏதாவது சரி பண்ண முடியும்? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரியா. பக்கத்து தெருல 10 கடையை இடிச்சு தள்ளிட்டாரு. அந்த 10 குடும்பமும் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்குது. பால்பாண்டி, ஏதாவது ஐடியா குடியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே பயமா இருக்கியா? ஒரு வழி இருக்கு. என்ன? என்னதான் பெரிய ஆபீசரா இருந்தாலும் மந்திரி சொன்னா பயந்து தானே ஆகணும். அதுக்கு எனக்கு எந்த மந்திரியும் தெரியாத. உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். எங்க ஊர்ல எங்க தொகுதியில நின்று ஜெயிச்ச மயில்ராவணன் இன்னைக்கு மந்திரியா இருக்காரு. நானும் அவரும் அவ்வளவு தோஸ்து. நிஜமாலுமா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல, நானும் அவரும் ஒன்னா படிச்சோம்யா. 1ஆம் கிளாஸ் வரைக்கும் என் பேச்ச மீறவே மாட்டான். என்கிட்ட அவ்வளவு மரியாதை. 1ஆவதுக்கேவா? நான் அவர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய சொல்லியா? உனக்கு புண்ணியமா போட்டோம். சொல்லலாம், ஆனா அது கொஞ்சம் செலவாகும். மந்திரி எவ்வளவு கேட்பாரு? மந்திரி கேட்க மாட்டாரு. இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தா நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். 1000 ரூபாவா? கடை போச்சுன்னா பிச்சை எடுக்கணும். பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம், நான் கொடுத்துறேன். ஏடு ஏடு குடு குடு. கவலையை விடு. நான் போறேன், மந்திரிய பாக்குறேன், ஸ்பெஷல் பர்மிஷனோட வரேன். வரட்டா? எங்க வேணா மார்க் பண்ணுங்க சார், நம்ம கடையை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன முறைக்கிறீங்க? மந்திரியை பார்க்கறதுக்கு ஆள் போயாச்சு, பர்மிஷனோட வந்துருவாரு.
அதையும் மீறி ஏதாவது பண்ண நினைச்சீங்க உங்க வேலை போயிடும். பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஒரு டீ சாப்பிடுங்க. காசெல்லாம் வேண்டாம், ஓசி தான். சூடா ஒரு டீ கொடு. சூடாவா கேட்டீங்க? சூடாதான் டீ குடிப்பாங்க. ஆரிப்பாய குடிப்பேங்க. லூசாயா நீ? ஐயோ ஐயோ ஐயோ, நீ சூடா ஊத்திட்டாயா? ஆடா பாவி, ஆடா பாவி. லூசா இவன். இது தெரியாம பால் பாண்டிக்கு வேற 1000 ரூபாய். தலைவர் வண்டி தான் தலைவர் வண்டி தான். சும்மா பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணாருன்னா ஒரே அடி தான், உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாப்பா, நானும் இது வரைக்கும் அவர் வண்டி ரிப்பேர் ஆகி வழியில நின்று பார்த்ததே இல்லை. அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ, ஆனா ஆயில் மாத்த மறக்கவே மாட்டாரு. வண்டியில ஒரு சின்ன சத்தம் கூட ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாரு. அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கியா. ஸ்பேர் பார்ட்ஸையும் அவரே கழட்டி மாட்டிடுவாரு. அப்படியா? அடடடடடடா, இதுதான் கரெக்டான டைம். நம்ம என்ட்ரியை கொடுத்துருவோம். தலைவரே, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். கேட்டேன். ஏதோ உங்க தலைவனை பத்தி இப்பதான் ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. வெரி குட். அர்ஜென்டான கஸ்டமர் கூப்பிடுறாரு, உடனே போகணும். தொழில எப்பவுமே பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம். இறங்குங்க. எப்பவாது இப்படி நடக்கும். தலைவரே, பெட்ரோல் இல்லாம இருக்கும். டேய், இது தெய்வம் மாதிரி. இதுக்கு நைவேத்தியம் வைக்காம நான் சாப்பிடவே மாட்டேன். மெக்கானிக் ஹரியா, நான் தான்ப்பா பேசுறேன். சவாரி ஒன்று அர்ஜென்ட்டா போகணும். வண்டி ஸ்டார்ட்டாகவே மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்டாண்டுக்கு வாப்பா. அது ஒன்றும் இல்லை, நானே என்ன ரிப்பேருங்கிறத ஈஸியாக பார்த்து சரி பண்ணிடுவேன். ஆனால் இதையே தொழிலாக வச்சிருக்கேன் பாரு மெக்கானிக், அவன் பழப்பில் மண்ணை போட்டக்கூடாதுல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான். தலைவர்னா தலைவர் தான். இங்க என்ன கூட்டம்? உங்க நயனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. தள்ளு. என்ன அலைய முடியல. போடிப்ப இவன் என்ன பண்ண போறான்? கூறுகட்ட குப்பை. டேய், உன்னதாண்ட கூப்பிடுறான். யோ, ஒன்னதாயா. முதல்ல சாவியை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மானத்தை வாங்குறதுக்கு இந்த லட்சணத்துல தலைவன் வரையான். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். ஓகே ஓகே. என்னடா மார்க்கஸ், சண்டே அதுவுமா இப்படி சொர்ணையே இல்லாமல் மொட்டை வெயிலில் உட்காந்துருக்கோமே, இது கொஞ்சம் ஓரா தெரில? ஏண்டா புது டிஷர்ட் போட்டு வீட்லயே உட்காந்தா யாருக்கு தெரியும்? இப்படி வெளியே வந்தால் தான் 4 பேர் பார்ப்பாங்க. கரெக்ட். இதுக்கே இப்படி சொல்கிற, அங்கே பாரு, ஒருத்தர் வெயிலில் கூட உட்காந்து கதை எழுதிட்டு இருக்காரு. அந்தாலும் எங்கட கதை எழுதுறாரு. பின் வீட்டு பாட்டியை சைட் அடிச்சிட்டு இருக்காரா? இருந்தாலும் மார்க்கஸ், உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம். புது டிஷர்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்கியாடா? நீ மட்டும் என்ன, இந்த டிஷர்ட்டும் நீ தானே வாங்கி கொடுத்துருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அப்பார்ட்மெண்ட்டே ஆச்சரியப்படுது. அது மட்டும் இல்லடா, இந்த அப்பார்ட்மெண்ட்டே நமக்கு தான் ட்ரெஸ்ஸிங் செட் சூப்பர்னு பேசிக்கிறாங்க. டே, அந்த 4 பேர்ல முதல்ல வராங்க. இப்போ பாரு. நிக்கி. ஹாய். ஹாய். How are you? Fine. என்ன புது டிஷர்ட் போட்டிருக்கோம், கேட்கவே மாட்டேங்கிறா. நம்மளும் கேட்போம், என்னப்பா எங்களை பார்த்தா ஏதாவது டிஃபரெண்டா தெரியுதா? ஓ, 2 பேரும் புது ஷர்ட் போட்டிருக்கீங்க. அப்புறம் வேற என்ன? ஒண்ணும் இல்ல, நல்லதான் இருக்கு. பட் இந்த டிஷர்ட் மார்க்கஸ் நீயும், அந்த டிஷர்ட் நீயும் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். That's all. She's got a point. ஆமாண்டா, மாத்திருமா? சரி வா. ஃபேஷன் டிசைனர் சொன்னது கரெக்டாக தாண்டா இருக்கு. இதுதான்டா நல்லா இருக்கு. இனிமேல் எல்லா ஃபிகர் நம்மளை பார்த்து மயங்கும்.
என்ன தம்பி புது டிஷர்ட்டா? ஆமாக்கா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அயன் பண்றது நான் தானே, எனக்கு தெரியாதா? ஏன் இவன் போட்டுறது புது டிஷர்ட் தானே. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த டிஷர்ட் அவனும் அந்த டிஷர்ட் நீயும் போட்டா எந்த பொண்ணு பார்த்தாலும் மயங்கிடும். ரியலி? சரி நான் கொஞ்சம் கடைக்கு ஓகே போயிட்டு ஓகே ஓகே. மாதிரோமா? வா வா வா. நம்ம செலக்ஷனே கரெக்டாக தான்டா இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்பட்டோம்டா. விடு, எவன் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அடடா டிஷர்ட் பிரமாதமா இருக்கே. எங்க வீட்டுக்காருக்கும் இதே மாதிரி டிஷர்ட் வாங்கணும். எங்க வாங்கினீங்க? அதுவா, அது நிறைய கடை ஏறி இறங்கணுமா, மறந்துடுச்சு. அடடா பல கடை ஏறி இறங்கி வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க கூடாதா? உன் டிஷர்ட்டை மார்க்கஸ் போட்டிருந்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த டிஷர்ட்டை நான் போட்டா கரெக்டாக இருக்கும். கரெக்டா? கரெக்டா சொல்லிட்டியே, அதேதான். என்ன மார்க்கஸ் அருணாச்சலம், பேண்ட் புதுசா இருக்கா போல் இருக்கே. ஆனா இந்த பேண்ட் அவருக்கு நல்லா இருக்கும், அந்த பேண்ட். ஏய் இல்லடா, உன்னதான்டா. இங்க வாடா. என்ன என்ன எல்லாம் வீட்டையும் நோட்டம் பார்த்துட்டு போற? நான் சும்மா நடந்து போறேயா? எங்களுக்கு தெரியாயா ரோட்ல யாரு சும்மா நடந்து போறது, யாரு திருடு போறதுன்னா யாருன்னு. திருட போறா இன்னும் அவன் வாய்க்கு வந்து பேசுற. பங்களாவில் நோட்டம் போடுறது, ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டதுக்கு அப்புறமா உள்ள பூந்து கொள்ள அடிக்கிறது, அதானே உன் வேலை. ஏய் ஏய் என்ன நீ அடிச்சிட்டியா? இரியா, எங்க ஆளை கூட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் இருந்தா அடிப்பாயா? போட போட. இனிமேல இந்த ஏரியா நான் உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான், சாவச்சிடுறேன். ஏன் மதன், எதுக்கு ரோட்ல சும்மா போறவங்களை கூப்பிட்டு சந்தேகப்பட்டு அடிக்கிற? அது ஒண்ணுல நீலு, இதெல்லாம் மேஜர் வைக்கிற டெஸ்ட். மேஜருக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? நான் எப்படி வேலை செய்யறேன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆட்கள் எல்லாம் அனுப்புறாரு. நான் கரெக்டா கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுத்தா எனக்கு இன்கிரிமெண்ட்டோ கிடைக்கும், நான் சூப்பர்வைசரோ ஆயிடுவேன். சரி, அதுக்காக யாரை வேணா சந்தேகப்படுவியா? இப்ப உங்ககிட்ட அடி வாங்கினுவேன், நிஜமாவே நல்லவனா இருந்தா என்ன பண்ணுறது? அவன் நல்லவனாவா இருந்தா என்னை திரும்பி அடிச்சிருப்பாருல்ல, நிச்சயமா அவர் மேஜரோட ஆளுதான். நீயும் உன் லாஜிக்கும் பயந்து போனவங்க கூட திருப்பி அடிக்காம போயிருக்கலாம். எனக்கு என்னமோ நீ வேண்டாத வம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தோணுது. சார் கொரியர். ஏய், நம்ம முதலாளிக்கு தான் கொரியர் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கு. நம்பாத, இதுவோ மேஜர் எனக்கு வச்ச டெஸ்ட் தான். என்னடா நீ? வெயிட் பண்ணு, கண்டுபிடிக்கிறேன். என்னையா கொரியர் எங்க இருந்து வந்திருக்கு? பம்பாயில இருந்து வந்திருக்கு சார். பம்பாயா மும்பைன்னா மாத்திருக்காங்க, உனக்கு தெரியாதா? பம்பாயோ மும்பாயோ கொரியர் வாங்கிக்கோங்க சார். இருப்பா, மும்பைல இருந்து வந்த கொரியர் எப்படி உன் கைக்கு வந்தது? சார் இது எங்க கம்பெனிக்கு அந்த கொரியர் சார். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. எடு உன் ஐடி கார்டு எடு. எடு எடு. உன் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கார்டுல கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர் இல்லையே, கே மூர்த்தின்னு போட்டுருக்கு. என்ன ஏமாத்திரியா? சார் கிருஷ்ணமூர்த்தியை தான் கே மூர்த்தின்னு போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதே. சரி, உன் கம்பெனி நம்பர் கொடு. அதிலே இருக்கு சார். அதிலே இருக்கா? ஏன்னா உன் ஃபோன் அடிக்குது. சார் என் கம்பெனிக்கு முதலாளி, ஆபீஸ் பாய், கொரியர் பாய் எல்லாம் நான் தான் சார். இந்தா எடுத்துட்டு போ. ஏய் மதன், செம்மையா கேள்வி கேட்கிறடா. உன்னை யாரும் ஏமாத்த முடியாது, உனக்கு இன்கிரிமெண்ட் நிச்சயம். இப்படி செக் பண்ணாதான் டெஸ்ட்ல பாஸ் ஆக முடியும். ஏய், ஏதோ சத்தம் வருதுடா. ஏய், இதுக்குள்ள என்ன வருது? மதன், அந்த வெடிகுண்டை பார்சல்ல நான் தான் வச்சு அனுப்பினேன்.
அதுல என்ன இருக்குன்னு நீ சந்தேகப்படல, அதான் அது டம்னு வெடிச்சிருச்சு. நான் தூரத்துல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ப்ரொமோஷனுக்கு வேண்டிய தகுதி எதுவும் உனக்கு வரல. இந்த டெஸ்ட்ல நீ ஃபெயில். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உனக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டும் கிடையாது.